செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் பலமா நகரைச் சேர்ந்தவர் ஹரிதாஸ், வயது 35, சிறுசேரியில் ஒப்பந்த தொழிலாளராக வேலை செய்கிறார். நேற்று காலை மனைவி 2 குழந்தைகளுடன் காயாரில் உள்ள மாமியார் வீட்டிற்கு சென்றுவிட்டு இரவு 10 மணிக்கு மீண்டும் தையூர் புறப்பட்டார். 4 பேரும் ஒரே பைக்கில் சென்று கொண்டிருந்த நிலையில் கேளம்பாக்கத்தில் இருந்து காயார் செல்லும் சாலையில் எதிரே அதிவேகமாக வந்த கார் ஹரிதாஸ் பைக் மீது நேருக்கு நேர் மோதியது. 4 பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் கார் டயரில் சிக்கிய ஹரிதாஸ், 10 வயது மூத்த மகன் லியோ, டேனியல் இருவரும் அதே இடத்தில் உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தனர். படுகாயமடைந்த ஹரிதாஸ் மனைவி சுகந்தி, 5 வயது இளைய மகன் ஜோ டேனியல் ஆம்புலன்ஸ் மூலம் கேளம்பாக்கம் செட்டிநாடு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதில் சுகந்தி அதிகாலை 4 மணி அளவில் இறந்தார். இளைய மகன் ஜோ டேனியலுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காரில் வந்த கணவன், மனைவி, மகன் ஆகிய 3 காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர். விபத்து குறித்து திருப்போரூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். கேளம்பாக்கத்தில் இருந்து காயார் செல்லும் முக்கிய கப்புக்காடு சாலையானது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சாலை ஓரம் எந்த மண்ணும் அணைக்காமல் கிடப்பில் இருப்பதால் காயாரில் இருந்து கேளம்பாக்கம் நோக்கி செல்லும் வாகனங்கள் தொடர் விபத்தை சந்திப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சாலையில் இதுவரை சுமார் 600க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினர். நேற்றைய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் இறந்த நிலையில் 5 வயது சிறுவன் மட்டும் உயிர் தப்பியுள்ளான். சிறுவனுக்கு தமிழக அரசு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும். அவனது பள்ளி படிப்பு, உயர்கல்வி படிப்பை தமிழக அரசு ஏற்பதோடு குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.